இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த அதிகாரத்தின் இந்த முடிவிலே ஆண்டவர் மிக தெளிவாக ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இனி நான் உங்களோடு அதிகமாய் பேசுவதில்லை. அதாவது ஊழியத்தின் வரை வந்துருச்சு, இனி அதிகமாய் பேசுவதற்கு அங்க ஒண்ணும் இல்லை. இப்பொழுது அவருடைய உலக வாழ்க்கை, உலக ஊழியம், மனுஷ வாழ்க்கை இது முடிவுக்கு வரப்போகிறது, கடைசி நேரம். அதனாலதான் இனி உங்களோடு நான் அதிகமாய் பேசுவதில்லைங்கிறார். பேச வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்னிடத்துல, அது அவரிடத்துல, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்கிறார். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இப்பொழுது உலகத்தின் அதிபதி பிசாசானவன் வருகிறான். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகும். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு கிட்ட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் முடிச்சுட்டு தான் ஊழியத்துக்கு நுழைஞ்சார். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த பிறகு, ஆவியானவரால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அதன் பிறகு ஜெயம் எடுத்து ஊழியத்துக்கு வந்தார். இப்பொழுது ஊழியம் முடிவடைகிறது, அவருடைய ஊழியம் முடிவடைகிறது. உலகத்துல அவருடைய ஊழியம் நிறைவடைகிற நேரத்திலும் இப்பொழுது அவர் சிலுவைக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறாரு. இப்பவும் மறுபடியும் பிசாசோட ஒரு என்கவுண்டர். ஆரம்பத்திலும் பிசாசோட ஒரு சந்திப்பு, முடிவிலும் பிசாசோட ஒரு சந்திப்பு. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார். ஊழியம் ஆரம்பிக்கும் போது இவர் அவங்ககிட்ட போனாரு. வனாந்தரத்திலே சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இவர் அவகிட்ட போனார். போய் அவனுடைய இடத்துல சோதனையில நின்று ஜெயிச்சுட்டு வந்தார். இப்பொழுது அவன் இவரிடத்துல வரான், அவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்துல முதல் அற்புதம் செஞ்ச பிறகு தேவாலயத்தை சுத்திகரிப்பார். ஆடு மாடுகள் புறா விற்கிறவர்கள் எல்லாரையும் அடித்து விரட்டி சுத்திகரிப்பார். ஊழியத்தின் முடிவிலும் அவர் பெத்தானியாவிலிருந்து கடைசியாக எருசலேமுக்கு நேராய் பவனி வருகிறார். பவனி வந்து எருசலேமுக்கு வந்த உடனே தேவாலயத்தை மறுபடியும் சுத்திகரிப்பார். ஊழியத்தின் துவக்கத்திலும் தேவாலயத்தை சுத்திகரிப்பார், ஊழியம் முடிவடைகிற நேரத்திலும் தேவாலயத்தை சுத்திகரிப்பார். ஊழியத்தின் ஆரம்பத்திலும் அவர் பிசாசினிடத்தில் சோதிக்கப்பட்டார், ஊழியத்தின் முடிவிலும் பிசாசானவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வருகிறான். அவன் வந்தாலே குற்றம் கண்டுபிடிக்க தான் வருவான், வேற எதுக்கு வரமாட்டான். இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் என்கிட்ட குறை சொல்றதுக்காக வரான். அப்படி குறை சொல்ல வருகிற அவனுக்கு என்கிட்ட ஒரு பாயிண்ட் கூட கிடையாதுட்ட. அவன் என்னை குற்றப்படுத்துகிறதுக்கு ஒரு முகாந்திரம் கூட அவனுக்கு கிடையாது. அவன் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறார். ரொம்ப ஈஸியா சொல்றார். பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மளை சந்திக்க வரான். ஒவ்வொரு முறையும் நம்மளை பார்க்க வரான். எதுக்குன்னா நம்ம கிட்ட ஏதாவது குறையை கண்டுபிடித்து அதை ஆண்டவருக்கு முன்பாய் வைத்து நம்மை குற்றவாளிகளாக்க வேண்டும், அல்லது ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அப்போ ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் நிக்க வச்சு நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதற்கு அவன் ட்ரை பண்ணுவான். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா இது இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில இருந்து சக்சஸ் ஆகும். புரிதலா? சக்சஸ் ஆகும். எப்போனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது மோவாப் தேசத்தை கடந்து வருகிற ஒரு நேரம் வரும். அப்பொழுது அங்கே பாலாக் என்கிற அந்த ராஜா, மோவாபிய ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பிழையாமை கூலி கொடுத்து சபிக்க ட்ரை பண்றான். ஆனா ஒண்ணுமே நடக்கல. என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனால இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியல. அதனால அவங்களை சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்ற முடியல. கடைசியிலே இந்த பிழையாம் என்கிற தீர்க்கதரிசி பண ஆசை உள்ளவன். இவன் செய்கிற காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் பாவத்தை கொண்டு வந்து
அவர்களை ஆண்டவரை விட்டு பிரித்து விட்டால் அவர்களை ஈஸியாய் மடங்கடித்து விடலாம். அதனாலே அவன் பாவத்தை உள்ளே கொண்டு வரும்படியாக அந்த பிழையாம் தீர்க்கதரிசி ஆலோசனை சொல்ல இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்தி அதனாலே அவர்களை சுலபமாய் அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது பாத்தீங்கன்னா, பிசாசினுடைய ஒரு தந்திரம் ஒரு தேவ பிள்ளையின் இடத்திலே அவனுடைய காரியத்தை உள்ள கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக ஆண்டவர் இடத்துல அவனை பிரிச்சிடணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு தேவ பிள்ளையின் இடத்துல ஒரு பிசாசுடைய காரியத்தை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு அதை வச்சு அவர்களை கர்த்தரை விட்டு பிரிச்சிடணும். இது மோவாப் தேசத்திலே அதை கடந்து வரும்போது அங்க ஒர்க் அவுட் ஆச்சு. ஓரளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த இடத்துல அநேக ஜனங்கள் வாதையிலே சாகிற ஒரு நிலைமையெல்லாம் வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை பிசாசு நேரத்தில் ஏற்படுத்தி விடுகிறார். ஆனால் அதே பிசாசானவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது அவர் சோதிக்க அவர் வந்து வாழ்க்கையிலே ஊழியத்தின் முடிவில் வந்துட்டார். இப்பவும் அவர்கிட்ட வந்து நிக்கிறான். ஏதாவது விஷயத்துல அவரை குற்றப்படுத்தி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை குற்றவாளிகள் ஆக்கணுமோ அதே போல இது இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி இவரையும் எப்படியாவது பிதாவை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் ரொம்ப தீவிரமாய் அவரை குற்றப்படுத்துகிற நோக்கத்தோடு வருகிறான். ஆனா ஆண்டவர் ரொம்ப கூலா சொல்றாரு, அவன் என்ன இடத்துல வரான், ஆனாலும் கூட அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் வரானே, ஐயோ பிசாசு வரானேன்னு அவர் பயப்படல இல்லையா? ஐயோ பிசாசு வரானே, அவன் என்னை பத்தி என்ன பேசுவான்னு தெரியலையே, என்னை பத்தி ஏதாவது குற்றப்படுத்திடுவானா அப்படின்னு சொல்லி அவர் பயப்படவே இல்லை. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. புரியுதா? பயப்படக்கூடாது. ஏன் பயம் வருது அப்படின்னா, நம்மகிட்ட ஏதாவது ஒரு குறைவு இருக்குன்னா தான் பிசாசு கண்டு பயம் வரும். நம்மகிட்ட ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறது என்றால் பிசாசு நம்மகிட்ட வரும், ஐயோ வரானே அப்படின்னு பயம். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருந்தோம்னா, நம்மகிட்ட குறை இல்லைன்னா பிசாசு நம்மகிட்ட அதை பத்தி நம்ம பயமே வராது. எந்த பிசாசு வந்தாலும் வரட்டும் வா அப்படின்னு சொல்லி நம்ம கேஷுவலா நம்ம நிற்போம். இயேசு கிறிஸ்து இப்ப அதான் செய்யறாரு. அவன் அவரிடத்துல வருகிறான், ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வரான். ஆண்டவர் சொல்ல வரட்டுமே வா, ஆனா உனக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீ வா. இதை குற்றப்படுத்தானே வர, எங்களுடைய குறை சொல்லதானே வர, வா. ஆனால் உனக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. உன்னால என்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால என்கிட்ட எந்த குற்றத்தையும் பண்ண முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து பரிபூரணர். சரிதான், இயேசு கிறிஸ்து பரிபூரணர். அவர்கிட்ட அவன் குற்றப்படுத்த நினைக்கும் பொழுது அவனால் ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, இப்போ இத சொல்லும் போது நிறைய பேர் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியலையே, பிசாசு வரான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி செய்ய முடியலையே, நமக்கு பயமால இருக்குது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணு சொல்றேன், பயம் வரக்கூடாது. பிசாசு எத்தனை பிசாசு வந்து அறிவை ஃபேஸ் பண்ணும், பயப்படக்கூடாது. ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல ஐயோ பிசாசு வரானே அப்படின்னு நீங்க பயப்படுற ஆளா இருந்தா உங்களுக்கு ஒரு அழகான ஃபார்முலா இந்த இடத்துல சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10, 11 2 வசனங்களை 10, 11, 12 3 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகி இருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரனை குறித்து குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, கலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் வருகிறான்,
எதுக்கு? நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவன் வருகிறான். இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டும்படியாக வருகிறவன் தாழ தள்ளப்பட்டு போகிறான். எப்படி அவன் தள்ளப்படுகிறான்? இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஜெயம் எடுத்தான். இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து தோற்று போகிறான். இப்ப தாழ தள்ளப்பட்டு போகிறான். எப்படி? இவனுடைய காரியம் சில இடத்துல ஜெயம் எடுக்கும். அதாவது அவனுடைய காரியம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்கே யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் அவன் மேல் சாத்தான் குற்றம் சாட்டுவான். குற்றம் சாட்டி அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் என்று சொல்லி அவனை குற்றம் சாட்டுவான். கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து குற்றம் சாட்டுவான். யோபுவின் விஷயத்துல அதை போலியாய் குற்றம் சாட்டு ட்ரை பண்றான். ஆனா அது அவங்க ஒர்க் அவுட் ஆகல. நம்ம விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகலன்றது வேற. அவன் வந்து ஜெயம் எடுக்கிறான்றது வேற. அதெல்லாம் நடக்காது. ஜெயம் எடுக்க முடியாது. ஏன்னா இடையிலே ஜெயித்தவர் ஒருத்தர் வந்துட்டார். புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசத்துல பட்ட அடி நமக்கு வர வேண்டியது இல்லை. யோபுவை அநியாயமா குற்றம் சாட்டுகிறான். அது அங்க ஒர்க் அவுட் ஆகல. சகரியாவை குறித்து அவன் சொன்னான். அதை கர்த்தர் மறுக்கல. சரியா? இதெல்லாம் அப்படி நடக்குது. இடையிலே ஒருத்தர் அதுக்கு பிறகு ஜெயிச்சிட்டாரு. டோட்டலா ஜெயிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இனிதான் இருக்குதே விஷயமே. நடுவுல ஜெயிச்சவர் வந்துட்டார் பாருங்க. இப்பொழுது அவர் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவனை ஜெயித்து விட்டார். அவன் தலையை நசுக்கி விட்டார், ஜெயித்து விட்டார். இப்ப ஜெயித்தவருடைய பலன் நம்மை பாதுகாக்கிறது. ஜெயித்தவருடைய காரியங்கள் நம்மை பாதுகாக்கிறது. எப்படி? இப்ப அவன் குற்றம் சாட்ட வருகிறான். உங்களிடத்துல ஒரு குற்றம் இருக்கிறது, குற்றம் சாட்ட வருகிறான். இப்போ அவனை எப்படி ஜெயிக்கிறோம்? அவனை கீழே எப்படி தள்ளி விடுறோம் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவன் என்னிடத்துல குற்றப்படுத்த வருகிறான். அது இந்த நேரத்தில் இயேசுவே உம்முடைய ரத்தத்தில் பாவங்களை கழுவும், உம்முடைய நாமத்தில் என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி உண்மையாய் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு பாவரிக்கை பண்ணா, அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பூரணமாய் பரிபூரணமாய் சுத்திகரிக்கிறது. முழுமையாய் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. குற்றச்சாட்டுக்கு தான் வந்தான். ஆனா கிட்ட வந்து பார்த்தா ஒரு குற்றத்தையும் காணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிடுச்சு. கிறிஸ்துவின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனம், வேத வசனம், வசனத்தின் மூலமாக அவளை ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லி நம்ம கட்டளை கொடுக்கும் பொழுது அவன் தோற்கடிக்கப்படுகிறான். நாம ஜெயிக்கிறோம். புரிதலா? அப்போ நம்ம வந்து ஜெயிக்கிறதான ஒரு ஃபார்முலா, இதே ஃபார்முலா. அவன் வந்து பழைய ஏற்பாட்டில் சில வெற்றிகளை கண்டிருக்கிறான். சில இடத்துல ஆண்டவரும் அதற்கு மறுப்பு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவன் வெற்றி கண்டிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இடையில முற்றிலும் ஜெயம் எடுத்து விட்டார். இப்பொழுது அவருடைய ரத்தத்துக்குள் கழுவப்பட்டதான நீங்களும் நானும் அந்த ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அவன் நம்மை குற்றப்படுத்த வருகிறான். ஒருவேளை இந்த குறைவு ஒரு குற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு, ஒருவேளை இருக்கவும் செய்யலாம். அதனால எப்பவுமே இருக்கணும்னு சொல்றேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் உடனே உங்களுடைய குற்றப்படுத்த வருகிறவனை ஃபுல்லா தள்ளிவிடுறதுக்கான ஒரே வழி என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களை முற்றிலுமாய் அவர் பரிசுத்தமாக்க வேண்டும். அதனோடு தேவ வசனமாகிய வல்லமை, கர்த்தருடைய வசனம், அந்த ஆவியின் வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தின் மூலமாக அவனை கீழே தள்ளிவிடுறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை கடிந்து கொள்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவன் தாழ தள்ளப்பட்டு போகிறான். அவனால நம்முடைய குற்றப்படுத்த முடியாது. நாம் பயன்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமைக்கு உங்களால் நிற்கவும் முடியாது. ரெண்டுமே போய்விடுகிறது. அப்போ நல்ல கவனிக்கணும். இடையிலே ஜெயித்தவர் தான் இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒவ்வொரு நாளிலும் சுத்திகரிக்கப்படுங்கள். ஏன்னா பிசாசு உங்களை தேடி வரான். உங்ககிட்ட என்ன குற்றம் இருக்குதோ ஆண்டவரிடத்தில் சொல்லலான்னு வரான். டெய்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படுது. தினமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவங்களை மன்னிக்கப்படுகிற அனுபவத்துக் கொள்வாங்க. இது ரெண்டுமே நடக்கணும்.
இது நடக்கும் பொழுது பிசாசானவன் நம்மை ஜெயிக்கிற என்னதான் தலைகள் ட்ரை பண்ணாலும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு அந்த சுத்திகரிப்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்கா ஓடித்தாகும், நிக்க முடியாமல் போகும். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற மகிமையான அனுபவம், மேலான காரியம். அதனால இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர், கர்த்தர் ஒருவரே நம்மை விசாரிக்கிறவர். அதனால் அவர் கர்த்தர் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வல்லமையை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை சுத்திகரிக்கிற சித்தத்தை நீங்க எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கீங்க அப்பா. கர்த்தராகிய ஆண்டவருடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவரீர் எங்களை ஒவ்வொரு நாளிலும் சுத்திகரித்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக சோத்திரம். எங்களை குற்றப்படுத்த நினைக்கிற பிசாசானவன் குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கும் பொழுது ஒரு குற்றமும் அவனுக்கு அகப்படாதபடி எங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிபூர்ணமாய் சுத்திகரிக்கிறதற்காக சோத்திரம். சுத்திகரித்து அவனை தள்ளப்படுகிறதற்காக சோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, காத்துக் கொடுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.